வணக்கம், நான் சதீஷ் குரூப் அண்ட் சவுத் ஃப்ளோ சேனல்ல இருந்து. ஜல்லிக்கட்டு சீசன் வந்து களை கட்டுது. இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு பக்கத்துல தான் நிக்கிறேன். அண்டா வின் பண்ணிருக்காங்க 2 பேரும். வாங்க அதோட உரிமையாளர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. உங்க பேரு? என் பேர் உதயா. சரி, சந்தோஷமா இருக்கு. 2 அண்டா வின் பண்ணிருக்கீங்க போல. நாங்க வந்து ரொம்ப பரிசு எதிர்பார்ப்பு வந்தோம். 2 அண்டா போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன பரிசு எதிர்பார்த்தீங்க? ஒரு சைக்கிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏதாச்சும். சரி, இது எதை அடிப்படையில வச்சு தராங்க? அண்டாவோ, சைக்கிளோ, கட்டிலோ? கட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் மாட்டுக்கு நல்ல மாட்டுக்குன்னா கட்டில் சைக்கிள் போடுறாங்க. சரி, ஒரு விவசாயத்துல இருந்து நம்ம வரவங்க பார்த்தோன்னா அதுக்கு அண்டா சைக்கிள், அண்டா இதுக்குன்னு நான் என்ன நினைச்சிருந்தேன், ஏதாவது ஒரு திறமைக்கு ஏத்தாப்புல தான் பிரைஸ். திறமைக்கு ஏத்தாப்புல பரிசு இல்ல, பெரிய ஆளுக்கு ஏத்தாப்புல பரிசு போறாங்க. இது இங்க மட்டுமா எல்லா இடத்துலயுமா? எல்லா இடத்துலயும் அதேதான் நடக்குது. இப்ப விவசாய குடும்பத்துல இருந்து வரோம், நம்மளுக்கு ஒரு அண்டா போட்டு விட்டுருவாங்க. இதே ஒரு பெரிய ஆள் நல்ல ஆள் மாடு வச்சிருக்காங்கன்னா ஒரு சைக்கிள், ஒரு கட்டில், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு விட்டுறாங்க. உங்க விவசாயம் சார்ந்து யாருமே பெரிய பிரைஸ் வின் பண்ணது இல்லையா? எனக்கு ஒரு அண்டா கிடைச்சிருக்கு. போன வருஷம் என்னன்னா ஒரே ஒரு டைனிங் டேபிள் கிடைச்சிருக்கு. போன வருஷம் 3 அண்டா வாங்கிருக்கேன். நான் என்ன சந்தோஷப்பட்டேன்னா, ஓகே, திறமைக்கு ஏத்தாப்புல தான் கிடைக்குது. திறமைக்கு ஏத்தாப்புல பரிசுலால பெரிய ஆளுக்கு கொஞ்சம் கட்சி மூலியமா பெரிய ஆள் மாட்டுல பெரிய ஆளா இருந்தா அவங்களுக்கு ஏத்தாப்புல. எப்படி கட்டு அவுத்தாலே பிரைஸ் உண்டா இல்ல அப்படிதான் இல்லையா? அப்படியே அவுத்தாலே பரிசு உண்டுதான். மினிமம் பிரைஸ் என்னது? மினிமம் பிரைஸ் அண்டா. மேக்ஸிமம் பெரிய ஆளா இருந்தா சைக்கிள். சரி, போட்டு விட்டுறாங்க. நம்மகிட்ட 2 கால இருக்கு. பேர் என்ன? இவர் உட்கார்ந்து பேர் என்ன? ஒரு பேரு சுல்லியா, நிக்கிற ஒரு பேர் பாண்டி. பாண்டி சுல்லானா? ஆமா, இது ஒரு 6 வாடி அடைச்சிருக்கு. இது ஒரு 4 வாடி அடைச்சிருக்கு. அப்படியா? எங்கேயுமே குடிபட்டது இல்ல. நம்பிக்கை அவுக்கலாம் எங்கனாலும். சூப்பர். இப்ப அடுத்து பொங்கலுக்கு வர்றீங்களா? அடுத்து பொங்கலுக்கு அழகான ஒரு பதிஞ்சிருக்கோம். கிடைச்சா நல்லா இருக்கும். ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? அதான் 4 நாள் ரெஸ்ட் போடுறோம். ஒரு வாரம் இருக்குல்ல. அடுத்த வாரம் சனி ஞாயிறு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அழகான ட்ரைனிங் எதுவும் கொடுப்பீங்களா அந்த ஒரு வாரம்? ஆமா, போய் நீச்ச போறோம். இப்ப போய் நாளைக்கு காலைல நீச்ச போறோம். டயர்டா இருக்குங்களா மாடு ஓடி. நாளைக்கு குளிப்பாட்டி விட்டு அப்படியே வீட்டுல சாப்பாடு வச்சுட்டு அதுக்கேத்தாப்புல ட்ரைனிங் போட வரலாம். சரி, இப்ப சாப்பிட்டாங்களா? எதுவும் சாப்பிட்டாங்களா? காலைல இருந்து சாப்பிடல. ஐயோ பாவம். நைட்டு தான் போய் சாப்பிடணும். அது ஏன் நீங்க